பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம சில சில நன்மைக்காக மற்றவங்கள சார்ந்து வாழ்கிறோம். அப்படிதானங்க. கடவுள் நம்ம சில சமயம் மனிதர்களும் அப்படிதாங்க படைச்சிருக்காரு. ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து தான் படைச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய காரியங்கள், இந்த அறிவு சம்மந்தப்பட்ட காரியங்களை நம்ம மற்றவர்களே நோக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம முயற்சி செய்யும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 1:29 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு விருட்சத்துக்கும் அந்த விருட்சம் திரும்பவும், அதாவது மரங்கள் கனிகள் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, மரங்களுக்குள்ள பழங்கள்லாம் இருக்குல்ல, பழங்களுக்குள்ள விதையை வச்சுருக்காராங்க. அதாவது அந்த பழத்துக்குள்ளே அதோட விதை. ஒரு ஒரு பழமும் திரும்ப போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு திரும்ப ஒவ்வொரு மரமும் திரும்ப நான் வரணும் அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை. அதோட கனி, அதோட விதை அதுக்குள்ளே இருக்குதுங்க. அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஞானத்தை நமக்குள்ளே தாங்க வச்சுருக்காரு. நம்ம இப்போ செழிப்பாகணும்னா அதற்கான வழிகளும் நமக்குள்ளே தாங்க வச்சுருக்காரு. நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணுங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே வச்சுருக்க விதையை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ஒரு வேளை நமக்கு பணம், நமக்கு நிறையா என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா, நம்ம அதுக்காக நம்மளோட விதையத்தை நம்ம செலவு பண்ணணுங்க. நமக்குள்ளே என்ன விதை இருக்குது? ஐஸ்வர்யம் வேணும்னா நம்ம அதிகமாக காணிக்க கொடுக்கணுங்க கடவுளுக்கு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் நமக்கு ஐஸ்வர்யம் ஆகுது. அப்போ விதை நமக்குள்ளதே இருக்குங்க. அதே போல் நமக்கு அதிகமாக ஞானம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஞானத்தை தேடும்போது அந்த ஞானம் நமக்குள்ளே அதிகமாக வருதுங்க. சமாதானம் அதிகமாக வேணும்னா நம்ம மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணும்போது சமாதானம் நம்ம தேடி நிறையா வருங்க. எனவே இந்த பூமியில் ஒரு ஒரு காரியம் செய்கிறதுக்கும் அந்த காரியத்தின் அந்த துவக்கம் நமக்குள்ளே தாங்க இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும் போது, அதை நம்ம உணரும் போது கட்டாயம் நமக்குள்ளே வெளிப்படுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.